கரும்பு பயிர். இதோட ரகம் வந்து கோ 86 032. இது பயிர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து 9000 கலப்பையில் சேடை பாய்ச்சி 9000 கலப்பையில் உழவு ஓட்டணும். 9000 கலப்பையில் உழவு ஓட்டினதுக்கப்புறம் துளு உரம், அதாவது மாட்டு சாணம் அது மாதிரி குப்பையெல்லாம் போட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு 10 டன் போடணும். 10 டன் போட்டதுக்கப்புறம் 5000 கலப்பையில் உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி பார் பிடிச்சி பார் கட்டணும். பார் கட்டினதுக்கப்புறம் கரணை வாங்கிட்டு வந்து கரணை போடணும். ஒரு ஏக்கருக்கு எத்தனாயிரம் கரணை? 32. ஒரு ஏக்கருக்கு 32,000 கரணை போடணும். அப்புறம் வந்து கரணை போட்டது வந்து 3வது நாளில் களைக்குள்ளி அடிக்கணும். 30வது நாளில் வந்து யூரியா கொடுக்கணும். அப்புறம் வந்து யூரியா கொடுத்ததுக்கப்புறம் 90வது நாளில் 90 நாளைக்குள்ள எடுத்து கட்டி மறுபடியும் 120 நாள் 90 நாளுக்குள்ள சும்மா எடுத்து கட்டிடலாமா? 90 நாளுக்குள்ள உரம் கொடுத்து உரம் என்ன உரம் எவ்வளோ கொடுக்கணும்? காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் எத்தனை மூட்டை ஒரு ஏக்கருக்கு? ஏக்கருக்கு 5 மூட்டை காம்ப்ளெக்ஸ் கொடுத்து எடுத்து கட்டிக்கிறோன்னு. எடுத்து கட்டினதுக்கப்புறம் பார் மாற்றணும். எடுத்து கட்டுறதில்ல, பார் மாற்றுறது. அதுக்கு பேர் 90லிருந்து 120 நாளைக்குள்ள இதை எடுத்து கட்டிடணும். எடுத்து கட்டிட்டு அப்புறம் 120 நாள்லேருந்து 150வது நாளுக்குள்ள முதல் தொகை உரிக்கணும். முதல் தொகை உரிச்சதுக்கப்புறம் 200வது நாளில் யூரியா கொடுத்துடணும். யூரியா கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தொகை உரிக்க முடிஞ்சா உரிக்கணும். மறுபடியும் இல்லைன்னா மறுபடியும் ஒரு 230 நாளைக்கு அப்புறம் ஒரு 30 நாளைக்கு ஒருக்கா நம்ம சொட்டு நீர் போட்டிருந்தோம்னா சொட்டு நீரில் யூரியா கலந்து விடணும். யூரியா மட்டும் கலந்து விட்டா போதுமா? யூரியா பொட்டாஸ் கலந்து விடணும். சல்பேஸ் கிடையாது, கலக்க தேவையில்லை. பொட்டாசியம் யூரியா மட்டும் கலந்து விடணும். அப்புறம் வந்து 300லிருந்து 360 நாளைக்குள்ள நம்ம வந்து இதை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை கரணை போட்டோம்னா அது ஒரு 3 கட்டை 4 கட்டை வரைக்கும் நல்லா வெயிட் கொடுக்கு. மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லாம் கெமிக்கல் இதாகிடுச்சுங்காட்டி 4 கட்டை கொடுக்கு. நம்ம ஆர்கானிக்காக போட்டோம்னா 10 கட்டையும் கொடுக்கறதும் இருக்குது. இங்கே எங்கள் காட்டில் போட்டிருக்கிறது வந்து கோ 86 032ங்கிற ரகம். நாங்கள் வந்து இது வந்து இந்த பயிர் வந்து எத்தனை நாள்கிட்ட பயிர்னா, இங்கே இருக்கிறது வந்து இது வந்து 90 நாள்கிட்ட பயிர். இது வந்து இன்னொரு 20 நாளில் தொகை உரிச்சிருவாங்க. தொகை உரிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து தொகை உரிச்சதுக்கப்புறம் 90வது நாள் தொகை உரித்து தொகை உரிச்சிடுவாங்க. 10 நாளில் தொகை உரிச்சிட்டு மறுபடியும் 200வது நாளில் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து எடுத்து கட்டிடுவோம். கரும்பு வந்து ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக ஒரு 50 டன் வந்ததுன்னா அது வந்து நமக்கு ஓரளவுக்கு லாபக்குறையமானது. இது கரும்பு வந்து மேக்ஸிமம் வந்து மழை கால டைமில் தான் மேக்ஸிமம் போடுற மாதிரி பார்த்துக்கோணும். அறுவடை வந்து 300 போட்டது வந்து 350. வெயில் காலம் வரும்போது அறுவடை பண்ணுறதா? வெயில் காலம் வரும்போது அறுவடை. லாங் ஸ்டோரி.